என் தமிழ்நாடு செய்திகளுக்காக பிரியா பிரஞ்சு. பிளாஸ்டிக் அரிசி விற்பனை குறித்து நெல்லையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள கடைகளில் ஆய்வு நடத்திட தமிழக அரசு உத்தரவிட்டது. இதன்படி நெல்லை டவுன் பகுதியில் உள்ள மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது எந்த கடையிலும் பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்யப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்வோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிளாஸ்டிக் அரிசி இருப்புங்கிறது தெரிய வந்தால் அவர்கள் மீது அரிசி விற்பனை செய்வர்கள் மீதும் அதை கொண்டு வந்து தயாரித்தவர்கள் மீதும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நெல் இங்கே எங்களோட தேவைக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. இந்த பகுதியில் நாங்கள் நெல் வாங்குகிறோம், அதைத்தான் அரிசியாக தயார் பண்ணி இங்கே விற்கிறோம். அதே மாதிரி இங்கே சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை ரைஸ் மில்களும் இந்த பகுதியில் வாங்கக்கூடிய நெல்லை தான் தயார் பண்ணி அரிசியாக விற்கிறாங்க. அதனால் இந்த நெல்லே அழிவுக்கு எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. இதுக்கு மேலே எங்களுக்கு தேவையில்லை. இப்படி ஒரு கலப்படமான செயல் இந்த திருநெல்வேலி பகுதியில் நடைபெறுவதாக எந்த அறிகுறியும் கிடையாது. இது ஒரு எங்களை பொறுத்தளவு இது ஒரு சாத்தியமில்லாத ஒரு செயல் தான். திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அது வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா திருநெல்வேலி நெல் விளையிற பூமி, இது இங்கே வர சான்ஸ் இல்லை. இங்கே உள்ள மக்களுக்கும் அதை பற்றி தெரியும். அதனால் அப்படியே அதையும் மீறி வந்துச்சுன்னா அதுக்கு இந்த கவர்மெண்ட் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. கோவை அருகே வனப்பகுதியில் காட்டு யானை உயிரிழந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மதுக்கரை பகுதியில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் ஊருக்குள் புகுந்து வந்த ஐயாசாமி எனும் ஒற்றை காட்டு யானை உயிரிழந்துள்ளது. அந்த யானைக்கு உடல்நல குறைபாடு இருந்துள்ளதாகவும் அதற்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் முடிவு செய்திருந்த நிலையில் யானை உயிரிழந்துள்ளது. இறந்த யானை சுமார் 18 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை எனவும் உடற்கூறு ஆய்வு முடிந்த உடனே இறப்பிற்கான முழு விவரம் தெரிய வரும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்தில் வன பாதுகாவலர் ராமசுப்பிரமணியம், கால்நடை மருத்துவர் மனோகரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். 17 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் கூலி தொழிலாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி ஈரோடு மகளா நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நாகமலை பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்ற பனியன் நிறுவன தொழிலாளி கவுந்தபாடியைச் சேர்ந்த ஒரு சிறுமியை கடந்த 2016ஆம் ஆண்டு திருமணம் செய்துள்ளார். சிறுமியை கடத்தி கட்டாய திருமணம் செய்து கொண்டதாக சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சரவணனை கைது செய்தனர். வழக்கை விசாரித்த ஈரோடு மகளா நீதிமன்ற நீதிபதி திருநாவுக்கரசு சிறுமியை கடத்திய வழக்கில் 10 வருடம் அபராதமும், பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை வழங்கி குழந்தை திருமண தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 வருடமும் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராமானுஜர் தெருவை சேர்ந்தவர் சதாசிவம் குற்றப்பிரிவு தடுப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரியும் இவரது வீட்டில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அப்போது சதாசிவம் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென வந்த சத்தம் கேட்டு எழுந்து வந்து பார்த்தபோது பெட்ரோல் குண்டு வீச்சில் திரை சீலை பற்றி எரிந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து தகவல் அறிந்ததும் மன்னார்குடி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அசோகன் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்தார். மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தடயங்களை சேகரித்தனர். நெய்வேலி அருகே சென்னையை சேர்ந்தவர் மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அம்பத்தூர் பகுதியை சேர்ந்தவர் தருமன் என்பவர் NLC நிறுவனத்தில் சூரிய ஒளி தகடு பிரிவில் கேபிள் பதிக்கும் தனியார் நிறுவன கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். நேற்று இரவு பணி முடிந்து வீடு திரும்பும் வழியில் மாற்று குடியிருப்பு பகுதியில் தலையில் வெட்டுக்காயங்களுடன் பிணமாக கிடந்தார். இதை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து நெய்வேலி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோப்பநாய் உதவியுடன் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மேலும் கொலை சம்பவத்திற்கான காரணம் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மணப்பாறை நகராட்சியில் குடிநீரில் கழிவுநீர் மற்றும் புழுக்கள் கலந்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.
திருச்சி மாவட்ட மணப்பாறையில் உள்ள 27 வார்டுகளிலும் குடிநீர் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறையே விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மணப்பாறை 13வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இதில் இன்று விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் புழுக்கள் அதிக அளவில் இருந்ததை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மணப்பாறை பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றுக்கும் இந்த காவிரி குடிநீர் தான் விநியோகம் செய்யப்படுகிறது. குடிநீரில் கழிவுநீர் மற்றும் புழுக்கள் கலந்து வரும் நிலையில் அங்கு படிக்கும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்களின் உடல் நலன் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பிரச்சனையில் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுராந்தகம் அருகே ரயில் மோதி அடையாளம் தெரியாத குழந்தையும் தாயும் பலியான சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரயில்வே பகுதியில் விபத்தில் அடையாளம் தெரியாத 35 வயது மதிக்கத்தக்க பெண் மற்றும் 1 வயது பெண் குழந்தை பலியாகி கிடப்பதாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் செங்கல்பட்டு ரயில்வே போலீசார் பலியானவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெண் குழந்தையுடன் ரயில் பாதையை கடக்க முயன்றபோது இந்த சம்பவம் நேரிட்டதா அல்லது தவறி விழுந்தாரா என்பது குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் கழிவுநீர் ஓடையில் அடையாளம் தெரியாத இளைஞர் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவரை கொன்றவர்கள் யார் என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் காதர்பேட்டையில் உள்ள கழிவுநீர் ஓடையில் அடையாளம் தெரியாத இளைஞர் சடலம் ஒன்று கிடந்துள்ளது. இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சடலம் கிடந்த இடத்திற்கு அருகில் ரத்தம் உறைந்து கிடப்பதால் இளைஞரை யாரோ அடித்துக் கொன்று கழிவுநீரில் வீசியிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து திருப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழக அரசு நாடா சமுதாய மக்களின் தொழிலை முடக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்றும் நாடா சமுதாய மக்கள் தாக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்றும் தட்சிணமாற நாடா சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய தட்சிணமாற நாடா சங்கத்தின் தலைவர் சபாபதி, நாடா சமுதாய மக்களுக்கு எதிரான நடவடிக்கையை தொடர்ந்தால் சென்னை மற்றும் திருநெல்வேலியில் மாபெரும் அளவில் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். இன்றைக்கு நாடார் சமுதாயத்தினுடைய தொழில்துறைகள் அனைத்தும் முடக்கப்பட்டு வருகின்றன. அந்த தொழில்துறையை முடக்கியதன் அடிப்படையில் நேரடி வேலைவாய்ப்பு 25,000 பேர் சென்றார்கள். அவருடைய சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு 1,00,000 பேருக்கு உண்டு. அந்த 25,000 பேரும் வேலைவாய்ப்பு இல்லை என்றால் அவன் என்ன செய்வான்? நிச்சயமாக அவன் வழிப்பறிக்கு போக மாட்டான். கிரிமினல் குற்றத்துக்கு போய்விடக்கூடாது என்ற ஆதங்கம் எங்களுக்கு இருக்கிறது. அரசுக்கு அந்த எண்ணம் இருக்க வேண்டும். வேலைவாய்ப்பை வழங்க வேண்டிய அரசு வேலைவாய்ப்பு கொடுப்பவர்களை ஊக்குவிக்குமே தவிர அதை தடுத்து நிறுத்தக்கூடாது என்பதை இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூர் அருகே குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் பெற்றுத்தர வலியுறுத்தி மாடுகளுடன் சென்று தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைத்திட வேண்டும். இந்த ஆண்டு குறுவை சாகுபடி நடத்திட காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும். 2015-16 ஆண்டிற்கான பயிர் காப்பீடு தொகை வழங்குவதில் உள்ள குளறுபடியை நீக்க வேண்டும். மாடுகள் விற்பனையில் விதிக்கப்பட்டுள்ள அனைத்து புதிய விதிமுறைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட பாலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெயர் மாற்றி சில நிறுவனங்கள் விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனியார் நிறுவனங்கள் தயாரிக்கும் பாலில் உரம், சோப்புத்தூள், ரசாயனம் போன்றவை கலப்படம் செய்வதாக அண்மை காலமாக சர்ச்சை நிலவி வருகிறது. தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் இது தொடர்பாக புகார் கூறியிருந்தார். இந்த நிலையில் கேரளாவில் தடை செய்யப்பட்ட இத்தகைய பாலை சில நிறுவனங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெயர் மாற்றி விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பாலை பயன்படுத்துவதால் பல்வேறு உபாதைகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எனவே இத்தகைய பாலை உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு தடை செய்ய வேண்டும் என கோரி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவானிடம் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு புகார் அளித்துள்ளது. அந்த பாலை தமிழகத்திலும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வேறு பல மாநிலத்திலும் கூட இந்த பாலை விற்று வருகின்றார்கள். இந்த பாலிலே ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ற அமிலத்தை சேர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் யூரியாவை சேர்க்கின்றார்கள், பல்வேறு வேதிப்பொருட்களை எல்லாம் சேர்க்கின்றார்கள். இதனால் குழந்தைகளுக்கு
அவங்களுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. பல்வேறு அவங்களுக்கு நோய்கள் வரக்கூடிய ஆபத்தான நிலைமை இருக்கின்றது. வேறு சாதி வாலிபரை காதலித்த மகளை கொன்ற தந்தை உள்ளிட்ட 3 போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே பெண் ஒருவர் கொல்லப்பட்டது தொடர்பாக கால்வாய் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கால்வாய் கிராமத்தை சேர்ந்த வெண்ணிலா வேறு சாதி இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாகவும், இதையடுத்து வெண்ணிலாவின் தந்தை சுடலிமுத்து கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தனது உறவினர்கள் இருவருடன் சேர்ந்து வெண்ணிலாவை கொன்று உடலில் கல்லை கட்டி கிணற்றில் வீசியதும் தெரியவந்தது. இதையடுத்து கிணற்றில் இருந்த நீரை வெளியேற்றப்பட்டு வெண்ணிலாவின் உடல் மீட்கப்பட்டது. வெண்ணிலாவின் மண்டை ஓடு மற்றும் எலும்பு துண்டுகளை சேகரித்த போலீசார் எலும்பு துண்டுகளை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தந்தை மற்றும் 2 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். வேறு சாதி வாலிபரை காதலித்ததற்காக தனது மகளையே தந்தை கொன்றது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் அருகே லாலாப்பேட்டையில் அரசு மணல் குவாரியை மூட கோரி வியாபாரிகள் கடையடைப்பு நடத்தினர். கரூர் மாவட்டம் காவிரியாற்றில் லாலாப்பேட்டை அருகே சிந்தலவாடி என்ற இடத்தில் மணல் குவாரி செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக மணல் அள்ளியதால் லாலாப்பேட்டையை சுற்றியுள்ள கிராமங்களில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாயம் முடங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் சிந்தலவாடியில் புதிதாக திறக்கப்பட்ட மணல் குவாரியை மூடக்கோரி லாலாப்பேட்டையில் இன்று வியாபாரிகள் கடைகளை அடைத்து எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் சுமார் 300 பேர் திரண்டு லாலாப்பேட்டையில் மணல் குவாரியை மூட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் பேரணியாக சென்று மணல் குவாரியை முற்றுகையிடவும் முயன்றனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தினர். சேலம் விமான நிலைய விரிவாக்கம் செய்வதற்காக தங்களின் விவசாய நிலங்களை அளிக்க மாட்டோம் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள கமலாபுரம் கிராமத்தில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டது. இந்த விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து 570 ஏக்கர் பரப்பில் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான நிலங்கள் ஆய்வை அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் வருவாய்த்துறை, விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் இடையிலான முத்தரப்பு கலந்தாய்வு கூட்டம் ஓமலூர் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விமான நிலையத்திற்கு நிலம் கொடுப்போருக்கு கூடுதல் தொகைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அதற்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் 1 அடி விவசாய நிலத்தை கூட கொடுக்க மாட்டோம் என அறிவித்தனர். இதைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கான நிலம் எடுக்கும் கூட்டம் எந்தவித முடிவும் இன்றி முடிந்தது. இன்று உலகத்திலும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் உணவு பற்றாக்குறை இருக்கிறது. ஏற்கனவே நிலம் எடுத்து பிளாட் போட்டு நிலம் கெட்டு போய்விட்டது. பில்டிங் 5 மாடி அடுக்கட்டு கட்டி அதிலும் விவசாயம் இல்லை. விவசாய தானியங்கள் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் விவசாயத்தை அழிக்க நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டோம். விவசாயத்தை நிலத்தை எடுக்க அனுமதி கொடுக்க மாட்டோம். ஏர்போர்ட் இயங்காத ஏர்போர்ட் நமக்கு இப்போ தேவை, அதை இயக்கவே முடியல. இதுக்கு மேலே விவசாய நிலத்தை நீங்கள் அழிச்சு எதுக்காக எடுக்க போறீங்க? அந்த இதை எடுக்க முடியல, ஓட்ட முடியல. இதுக்கு தேவையான என்ன தொழில் இருக்குது சேலத்தில் தொழில் ஃபேக்ட்ரியோ வேற கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி பல ஃபேக்ட்ரிங்களாம் இருக்குது. விவசாயத்தில் இதமான ஃபேக்ட்ரிலாம் இல்லை. இந்த மாதிரி விவசாய நிலம் இந்த ஏர்போர்ட்டே தேவையற்றது, இங்கே தேவையே இல்லை. தமிழ்நாட்டில் பல்வேறு செய்திகளை பார்த்தோம். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழோடு.